சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற தாவேகா அரசு விவசாயிகள் மீது மும்முனை தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. மேகதாதுவில் அணை கட்டுவோம் என்று கர்நாடகா உறுதியாக தெரிவித்திருக்கிறது. அது தொடர்பாக தாவேகா அரசு என்ன செய்ய போகிறது, அவர்களால் அது முடியுமா, கூட்டணியில் காங்கிரஸை வைத்துக்கொண்டு நடக்குமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இன்னொரு பக்கம் குறுவை சாகுபடிக்கு ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறந்துவிட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. ஆனால் அது இந்த ஆண்டு வாய்ப்பு இல்லை. கர்நாடகா தன்னுடைய நிலையில் இருந்து இறங்கி வந்தாலொழிய அந்த தண்ணீரானது குறுவை சாகுபடிக்கு திறந்துவிட முடியாது என்ற சூழல் இருக்கிறது. அதற்கு கர்நாடக அரசுடன் பேசுவதற்கு தாவேகா அரசு தயாராக இருக்கிறதா, அதற்கான முன்னெடுப்புகளை இப்பொழுது அவர்கள் செய்திருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் விவசாயிகளை ஏமாற்றி இருக்கிறது. விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியிலிருந்து நழுவி இருக்கிறது. விவசாயிகளை மதிக்காமல் புறந்தள்ளி இருக்கிறது. தன்னுடைய விருப்பத்திற்கு ஒரு கடன் தள்ளுபடி அறிவிப்பை முதல்வர் ஜோசப் விஜய் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக தமிழ்நாட்டில் இன்று விவசாயிகள் தமிழ்நாடு முழுவதும் இந்த தாவேகா அரசை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கின்றனர். இப்படி பல்வேறு வகையான தாக்குதல்களுக்கு தமிழ்நாட்டினுடைய விவசாயிகள் இந்த ஆட்சியில், தாவேகா ஆட்சியில் ஆளாகி இருக்கின்றனர் என்பதை நாம் பார்க்கிறோம். ஏன் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலை விவசாயிகளுக்கு ஏற்பட்டு இருக்கிறது? இதிலிருந்து எப்படி விவசாயிகள் மீண்டு வரப்போகிறார்கள் என்ற பல கேள்விகள் இருக்கின்றன. இதனால் அவர்கள் அடைந்திருக்கின்ற பாதிப்புகள் என்ன, அடைய போகின்ற பாதிப்புகள் என்ன என்றெல்லாம் நாம் பேச இருக்கிறோம். நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுகவின் சார்பில் திரு ராஜா தமிழ்மாறன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதே போல அரசியல் விமர்சகர் திரு ராமசுப்ரமணியன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். முன்னோடி விவசாயி புலவன்காடு மாரியப்பன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். கருத்துக்களை கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். ராஜா தமிழ்மாறன் சார், இப்போ கடன் தள்ளுபடி அப்படின்றது, பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்றது தேர்தலின் போது சொன்னது ஒன்று, வாக்குறுதியில் சொன்னது ஒன்று, ஆனால் அவர்கள் செய்தது வேறொன்றாக இருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க விவசாயிகள் போராட்டம் நடத்தி இருக்காங்க. திருவோடு ஏந்தியும் பட்டை நாமம் போட்டும் நிறைய போராட்டங்களை நடத்தி இருக்காங்க. அப்போ ஏன் தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும்போது அவர்களுக்கு நிதி நிலைமை தெரியாதா, அல்லது ரிசர்வ் வங்கியினுடைய வழிகாட்டுதல்கள் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் தெரியாமல் தான் வாக்குறுதி கொடுத்தார்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இன்னும் சரியாக சொல்லணும்னா, ஒரு ஆட்சி அமைந்து ஒரு மாதத்திற்குள் இவ்வளவு போராட்டங்களை கடந்த கால வரலாறுல எப்பவுமே நம்ம பார்க்கல. விவசாயிகளினுடைய போராட்டம் ஒரு வார்த்தை ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. இன்றைக்கி எல்லா மாவட்டங்கள்லேயும் கலெக்டரேட் பூரா முற்றுகையிடுகின்ற போராட்டம் நடந்திருக்கு. விவசாயிகளினுடைய கோரிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க 5 ஏக்கருக்கு உள் இருக்கக்கூடியவர்களுக்கு முழுமையான தள்ளுபடி செய்யப்படும்னு தேர்தல் அறிக்கையில் அவர் சொல்லியிருக்கார். அதே மாதிரி 5 ஏக்கருக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு 50% சொல்லி சொன்னாங்க. அவங்க கேட்குறது இப்போ, ஆனால் அவர் ஒரு ஸ்லாப் சிஸ்டம் மாதிரி கொடுத்தாரு. 5 ஏக்கருக்கு மேலே இருக்கணும் 5000 ரூபான்னாரு. நீங்கள் என்ன பிச்சை போடுறீங்களான்னு கேட்குறாங்க. நீங்கள் சொன்னது என்ன, செய்தது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இவர் மக்கள் என்ன நினச்சிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால், சினிமாவில் அதாவது இந்த கடைசி விவசாயி மாதிரி விவசாயத்தை மட்டும் விட்டுறாதீங்கன்னு அழுதுகிட்டே போலீஸ் உள்ள கூப்பிட்டு போவாங்க. அதை பார்த்துட்டு மக்கள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அது மாதிரி இவர் விவசாயிகளுக்காக குரல் கொடுப்பார், உடனடியாக அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லி நம்பிட்டாங்கங்கிறது, இந்த சினிமா எப்படி ஏமாத்திருக்குங்கிறது தான் விவசாயிகள் இப்போ தெரிஞ்சிருக்காங்க. ஒரு மாசத்துக்குள்ள இது இவ்வளோ எக்ஸ்போஸ் ஆகும் அப்படின்னு நான் வாழ்நாளில் உண்மையிலே ப்ராக்டிக்கலாக நான் எதிர்பார்க்கல. அப்படி இருக்கும் பொழுது இவர்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு, எல்லா கதவுகளையும் அடைத்து விட்டு போய்விட்டார்கள் அப்படி. போன தடவை என்ன சொன்னால் கஜானா காலினாப்ல, இந்த தடவை கதை திறந்துக்குங்க. யார் உங்களை நிறுத்துறான்? ஆட்சியில் இருக்கிறது நீங்கள். உங்களால் செய்ய மனம் இல்லைன்னு சொல்லுங்கள். அது எங்கிருந்து தெரியுதுன்னா, அவர்களுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசிய ஒரு பேச்சு நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். அதாவது விளையாட்டு என்பது விவசாயத்தை விட கடினமானதுன்னு சொல்லி சொன்னார். அது உண்மையிலேயே பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு. நீங்கள் விளையாட்டு இல்லாமல் நீங்கள் வாழ்ந்துடலாம், நீங்கள் விவசாயம் இல்லாமல் வாழ முடியுமா? அப்போ எங்களை கொச்சைப்படுத்துகின்ற மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் இவர்கள் போகிற போக்கில் சொல்கிறாங்க. இதெல்லாம் எந்த கடுமையான ஆட்சேபனைக்குரியது. எந்த காலத்திலையும் விவசாயிகள் இவ்வளவு மோசமாக ட்ரீட் செய்யப்பட்ட வரலாறு கிடையவே கிடையாது. அவ்வளவு மோசமாக நடத்தியிருக்காங்கிறது நமக்கு தெரியுது. அவருடைய பார்வையில் இவர்களை எப்படி பார்க்கிறார்கள்ங்கிறத பார்க்கணும். செவி கொடுத்து கேட்பதற்கு கூட தயாராக இல்லை. நீங்கள் எந்த அமைச்சருமே எந்த எம்எல்ஏவுமே இதெல்லாம் கண்டுக்க கூட இல்லைங்க. நீங்கள் முழுக்க முழுக்க ஒரு ரீல் சாட்சி மாதிரியில் கொண்டுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இது எங்கே கொண்டு போய் முடியும்னு தெரியல. அது மட்டும் இல்லை, நீங்கள் நல்லா பாருங்கள், அரசு பணியாளர்கள் இப்போ அவங்களுடைய ஆட்சேபனையை தெரிவிச்சிருக்காங்க.
டெட் எக்ஸாம் கம்பல்சரி நீங்கள் வந்து கொண்டு வரணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை இவங்க வந்து திரும்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. அவங்களுடைய கோரிக்கைகளை இப்போ முன் வச்சுருக்காங்க. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த அரசு விவசாயிகளுக்கான பிரச்சனைகளை பற்றி பேசவும் தயாராக இல்லை. அவர்களை ஏமாற்றும் நோக்கில் செயல்படுகிறதுங்கிறது ரொம்ப வெளிப்படையாக தெரியுது. அரசு ஊழியர்களுக்காகவும் செயல்படுதானா எனக்கு தெரிஞ்சு செயல்படுற மாதிரி தெரியல. அதை அவர்கள் வெகு விரைவில் உணர்ந்து கொண்டார்கள். நீங்கள் துப்புரவு பணியாளர்கள் கூட இங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 நாளாக போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் எந்த மீடியாவும் பெருசாக கவர் பண்ணவுமே இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஆட்சி அமைந்த இன்னும் மே 4 ஆட்சி அதை ரிசல்ட் வந்து இவர்கள் ஆட்சி அமைத்தாங்க 20 நாட்களுக்குள் இவ்வளவு பிரச்சனைகள் சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் இருந்து எதுவுமே வந்து கட்டுல இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. கண்டிப்பாக சார் பேசலாம் தொடர்ந்து. மாரியப்பன் சார், இப்போ டெல்லியில் வந்து விவசாயிகள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தியது நமக்கு தெரியும். அதில் எத்தனை உயிர் பலிகள் நடந்தன, அது மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருந்தது. ஆனால் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கடுமையான ஒரு சூழல் விவசாயிகளுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத நீங்க எதிர்பார்த்தீங்களா? எப்படி இந்த போராட்டங்கள் குறித்து சொல்லுங்க. கண்டிப்பா நாங்க வந்து இந்த அளவுக்கு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னது பாத்தீங்க அப்படின்னா விவசாய கடன் முழுமையா நான் ரத்து செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. 5 ஏக்கர் கீழே உள்ள அனைத்து விவசாயிகளும் முழுமையா ரத்து செய்யறான். அதோடு மட்டும் இல்ல 5 ஏக்கருக்கு மேல உள்ள விவசாயிகளும் பாதி 50% தள்ளுபடி சொல்றேன் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாக்குறுதி கொடுத்தாரு. ஆனா அந்த வாக்குறுதி நிறைவேற்றாம இன்றைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்களுடைய வாயில மண்ணெண்ணி போடக்கூடிய சூழலை உருவாக்கிட்டாரு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இப்ப இதுல வந்து பாத்தீங்க ஒட்டுமொத்த விவசாயிகளும் தமிழ்நாடு பூராவுமே போராட்டத்துல இறங்கிட்டோம். இன்றைக்கு தஞ்சையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க ஒரு மனு கொடுக்க போயிருந்தோம். எங்களுக்கு கொஞ்ச நேரம் கலெக்டர் மாவட்ட ஆட்சியரை பார்த்து நாங்க மனு கொடுக்கணும், எங்களுடைய கடனை தள்ளுபடி செய்திருக்கோம், மனு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி போய் அங்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு வந்து போராட்டம் ஒரு முற்றுகை போராட்டமா செஞ்சோம். ஆனா உடனடியாக காவல்துறையை விட்டு அவங்க வந்து எங்களெல்லாம் அடிச்சு விரட்டி எங்களை கூட்டிடுறாங்க. அப்படின்னா இது என்ன ஆட்சி, எங்களுடைய விவசாயிகளே இப்படி பற்றி இது துன்புறுத்துறாங்களே அப்படின்னா எங்களுக்கு மிகப்பெரிய இந்த மாதிரி ஒரு வரலாறு 50 ஆண்டுகள்ல கிடையவே கிடையாது. விவசாயி வந்து நாங்க ரத்த வியர்வை நிலத்துல சிந்துதான் நாங்க வந்து இந்த உற்பத்தி செய்யற இந்த விளைபொருள் அனைத்து மக்களுக்கு உணவு கிடைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு. ஆனா ஒட்டு மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து விவசாயிகளை புறக்கணிக்கக்கூடிய சூழல் உருவாயிடுச்சு. அவர் கொடுத்த வாக்குறுதியை மாரி விவசாயம் ஏன் நீங்க விவசாயம் செய்ய வேண்டாங்கிற சூழ்நிலை தள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாக்கிட்டாரு முதல்வர் விஜய் அவர்கள். இப்ப ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா நாங்க வந்து எதிர்பார்த்த இந்த தள்ளுபடி பாத்தீங்கன்னா இப்ப முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் வந்து ஆட்சிக்கு வந்தோம். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா தேர்தல் அறிக்கையில் கொடுத்த 7000 கோடியை தள்ளுபடி பண்ணதுனால இன்றைக்கு நாங்க விவசாயம் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதோடு மட்டுமல்ல இலவச மின்சாரம் கொடுக்கறதுனாலதான் இன்றைய வரைக்கும் நாங்க விவசாயம் செஞ்சுக்கிட்டு உண்மையில அந்த மாதிரி ஒரு உத்தமரை எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்படியாப்பட்ட நம்மளுக்கு விவசாயிகளுக்காக வேண்டி எல்லாரையும் காவந்து பண்ணக்கூடிய சூழ்நிலை அன்றைக்கு வந்து தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த முதல்வர் அமைச்சர் கலைஞர் அவர்கள் தான் எங்களுக்கு இந்த வழியை கொண்டு வந்து சேர்த்தாரு. ஆனா இன்றைக்கு இப்போதே இருக்கிற அரசியெல்லாம் அதெல்லாம் வந்து டேக் அவுட் பண்ணிட்டு எங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஒட்டுமொத்தா நீ விவசாயமே செய்ய வேண்டாம், நீங்க போய் வீட்டுல படுத்துருங்க நான் தர்றேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. எப்படி இவர் கொடுக்க முடியும்? ஒட்டுமொத்த மக்களுக்கே உணவளிக்கக்கூடிய சூழல் நாங்க இருக்கிறோம், இவர் விவசாயமே செய்ய வேண்டாம் அப்படிங்கிற சூழலை உருவாக்குறாரு. அப்படின்னா இவர் என்ன செய்ய போறாரு இந்த நாட்டு மக்களுக்கு? கண்டிப்பா சார். இப்போ மாரியப்பன் சார், இப்போ என்னன்னா இல்ல இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த பயிர்க்கடன் தள்ளுபடின்னு சொன்னது முழுமையாக அவங்க செய்யல. அதுக்கு ஒரு வந்து ஸ்லாப் வந்து அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அதோடு கூட டைம் லைன் ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? கடந்த பிப்ரவரி தொடங்கி இப்போ வரைக்கும் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஏற்கனவே வந்து முழுமையான தள்ளுபடின்றது இல்லை, அதுக்கு ஒரு ஸ்லாப் வச்சுட்டாங்க. அதோடு கூட ஒரு டைம் லைனும் அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்திருக்கு விவசாயிகளுக்கு? இது இவங்க பாத்தீங்கன்னா குறைந்த சிறு குறு விவசாயிக்கு 50,000 சொல்றாங்க, பெரிய விவசாயி 1 லட்சம் எடுத்து 5,000 சொல்றாங்க. ஏற்கனவே கொடுத்த கடன் வந்து பாத்தீங்கன்னா 8 மாசத்துல நாங்க கட்டி முடிச்சிட்டோம்னா அது வந்து வட்டி தள்ளுபடியாக தான் நாங்க எங்களுக்கு இருக்கும். மானியம் வட்டி, அது மானியம் தள்ளுபடியா கம்ப்ளீட்டா வட்டி மானியம். ஆனா இவங்க அறிவிச்சதுனால பாத்தீங்கன்னா இந்த தள்ளுபடி அறிவிச்சதுனாலதான் நாங்க கடனை கட்டாம இருந்தா சரி, ஒரு மகிழ்ச்சியில இருந்தாலும் சரி, இவராவது கடன் தள்ளுபடி பண்றாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு, நம்ம பாப்போம் அப்படின்னு சொன்னா இவர் என்ன போட்டாரு, கடைசியா 1 லட்சம் வாங்குற விவசாயிக்கு 5,000 தான் கடன் தள்ளுபடின்னு சொல்றாரு.
ஆனா ஒரு சில விவசாயிகள் 3 லட்சம் கடன் எடுத்திருக்காருன்னா இன்னைக்கு இவர் அறிவிக்கிறது பாத்தீங்கன்னா 5000 கிட்டத்தட்ட 18,000 திரும்ப வட்டியோட செலுத்த வேண்டிய சூழல் உருவாகி இருக்கு. அப்படின்னா இவர் எந்த கணக்குல வச்சு சிறு விவசாயி, குறு விவசாயி, பெரிய விவசாயிகளை மட்டப்படுத்தி பேசக்கூடிய சூழலை உருவாகிட்டு இன்றைக்கு. இது எங்களால ஜீரணிக்கவே முடியல. விவசாயிகளை ஏன் இந்த மாதிரி பிரிச்சு பார்க்கிறாரு? ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பாத்தீங்க அப்படின்னா விவசாயிகளாலதான் அந்த வளர்ச்சி எடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனா எல்லா விவசாயிகளும் விவசாயம் செய்ய போட்டோம்னா இவர் எங்க இருந்து உணவு அளிக்கக்கூடிய இடத்துல வெளியிருக்காரு, எங்க வாங்குவாரு, என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு கர்நாடக அரசு மேகதாது அணையை கட்டுவோம் அப்படின்னு அங்க உள்ள முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய சிவகுமார் அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் அதை பத்தி பேசவே இல்லை. அங்க காங்கிரஸ் ஆட்சி இருக்கு, நீங்க இங்க காங்கிரஸ்காரோட கூட்டணி ஆட்சி அமைச்சிட்டு இருக்க, ஏன் ஒரு வார்த்தை கூட என்னன்னு நீங்க கேட்கல? அப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? விவசாயிகளை பத்தி கொஞ்சம் கூட அலட்சியமா பாக்குறீங்களே. இப்ப மேட்டூர் தண்ணி திறக்கிறதுக்கு இன்னும் 10 நாள் தான், ஜூன் 12 79 அடிதான் தண்ணீர இருக்கு. நீங்க தண்ணீர் திறக்கிறீங்களா? திறக்கலையா எல்லாரும் தெரியல. ஏன்னா நாங்க நாத்து விடுறதா, நாத்து விட வேண்டாமாங்கிற அந்த கவலையில வேற பாதி இருக்கிறோம். நீங்க கடனையும் தள்ளுபடி பண்ணல. அப்படிப்பட்ட சூழல் விவசாயி என்ன செய்யறது? முதல்ல அதை சொல்லுங்க. முதல்ல நீங்க விவசாயிகளுக்கு நான் இதெல்லாம் செய்யறேன், உடனடியாக செய்யறேன்னு சொன்னாத்தானே அங்க அடுத்த கட்ட நடவடிக்கை போகும். நீங்க தண்ணீர் திறக்கிறத பத்தியும் பேசல, மேகதாது அணையை கட்டுறதை நிறுத்தப்படும் பேசல, மத்திய அரசு கிட்ட நீங்க கோரிக்கை வைக்கல. நடுவரும் அந்த தீர்ப்புப்படி ஜனவரியிலிருந்து இன்றைய வரைக்கும் வர வேண்டிய தண்ணீரை நீங்க பெற்ற தருவீங்கன்னா அதுவும் இல்ல. அப்ப இப்படி எல்லாம் இருந்துட்டு நீங்க கடனையும் தள்ளுபடி பண்றது ஒண்ணுமே செய்யாம விவசாயிகள் போராட்டம் தமிழ்நாடு பூராவும் ஒட்டுமொத்த விவசாயிகளும் போராடக்கூடிய சூழல் உருவாக்கி உங்களுக்கு மனமே இல்லையா? மனசே இல்லையா? சரி, நாங்க கேட்கிற அதுதான். நாங்க விவசாயிகள் கஷ்டப்பட்டு உழைச்சு உங்களுக்கு நாட்டு மக்களை உணவளிக்கிற விவசாயிக இந்த மாதிரி பாடுபடுத்துறீங்களே. கொரோனா காலத்துல எங்குமே எந்த வளர்ச்சி எந்த தொழிலுமே இல்ல. ஆனா விவசாயம் ஒன்றுதான் நாங்க செஞ்சு உணவளிச்சுட்டு இருந்த விவசாயிய நீங்க இந்த மாதிரி எங்களுக்கு எவ்வளவு மனசாட்சி இல்ல. அங்க முதல்வர் விஜய்க்கு உடனடியாக நீங்க மறுபரிசீலனை செய்யணும். மறுபரிசீலனை உடனடியாக நீங்க இந்த கடனை முழுமையாக ரத்து செஞ்சாதான் நாங்க அடுத்த விவசாயம் போக முடியும். சரி, ராமசுப்ரமணியம் சார், இப்போ விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படிங்கிறதுல கொடுத்த வாக்குறுதி வேறு, இப்போ அறிவித்திருக்கிற அறிவிப்பு வேறாக இருக்கிறது. ரெண்டுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு விவசாயிகள் இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க. தவேகா அரசு, முதல்வர் விஜய் எங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இப்பொழுது நம்முடைய நிகழ்ச்சியில் பேசிய விவசாயி ஐயா மாரியப்பன் அவர்கள் சொல்லும்போது எங்களுடைய விவசாயிகளினுடைய வாயில் மண்ணள்ளி போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான விமர்சனத்தை அவர் வச்சிருக்கிறாரு. உங்களுடைய கருத்து சார்? எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். திரு விஜய் அவர்கள் இப்பதான் ஒரு 21 நாள் தான் ஆயிருக்கு ஆட்சிக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் மேல நம்ம விமர்சனம் ஒரு 6 மாசம் வைக்க மாட்டோம், கடுமையான விமர்சனம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல எண்ணத்துல நம்முடைய முன்னாள் முதல்வர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனா இன்னைக்கு பார்த்தீர்கள் என்றால் அந்த பழைய காமராஜர் பீரியட்ல அந்த மாதிரிலாம் 6 மாசம் எல்லாம் ஏதோ ஒரு டைம் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு சோசியல் மீடியா உடனுக்குடனே என்ன நடக்குதுங்கிறது எல்லாருக்குமே தெரியக்கூடிய இந்த நிலையில 6 மாசம் வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியும். இன்னைக்கு பிரச்சனை என்னென்ன இருக்குன்னா அது டெஃபினட்டா அதை அப்பப்ப சரி செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு என்பது அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. அதை பற்றி நம்ம பேசுவதற்கு, ஏன்னா நம்ம பேசவே கூடாதுன்னு சில பேர்லாம் சொல்றாங்க. 6 மாசம் வரைக்கும் நீங்க ஏன் வாயை திறக்குறீங்க, நீங்க பேசவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பட் 6 மாசம் வரைக்கும் பேசக்கூடாதுங்கிறது அது காமராஜர் பீரியட்ல அப்பெல்லாம் சோசியல் மீடியா கிடையாது, பேப்பர் வந்தா தான் உண்டு, ரேடியோவில் கேட்டால் தான் உண்டு, இந்த மாதிரியான நிலைமை இருந்தது. இன்னைக்கு அப்பப்போ என்னென்ன பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது நாம அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் வருகின்றது அப்படிங்கிறத நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக யார திரு விஜய் அவர்களை கேட்கவே இல்லை. விவசாயிகள் போய் நீங்கள் எங்களுடைய கடனை தள்ளுபடி பண்ணிடுங்க, 5 ஏக்கர் நிலம் இருக்கு, அதற்கு குறைவாக இருக்கின்றது என்றால் நீங்கள் எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ற இது ஒரு நான் உறுதிமொழி அளிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால அதனால நான் நிறைய பேர் பயனடைவார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விவசாயிகள் மத்தியில ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதனால அவங்கெல்லாம் இதோ வரப்போறது ஆட்சி வந்த பிறகு உடனே அதை சொல்லுவாங்கன்னு. நான் இன்னொன்னு கூட சொல்றேன், இவர் என்ன சொல்லியிருக்கலாம்னா இந்த
50,000 தள்ளுபடிங்கிறத தாண்டி வெயிட் பண்ணி நம்ம பட்ஜெட் வரப்போகின்றது, அந்த ஃபுல் ஃபிளட்ஜ் பட்ஜெட் எப்படி கொடுத்து ஆகணும், இன்டரிம் பட்ஜெட் தான் முன்னாடி கொடுத்துருக்காங்க. அந்த சமயத்துல நாம இது பற்றி ஏதாவது முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட தப்பு இல்லை. ஆனா இந்த 50,000 அப்படிங்கறத சொல்லிட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாரு, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எங்களை பர்மிட் பண்ண மாட்டேங்கிறது. அப்ப எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக இவர்களுக்கு ஆட்சி பற்றியோ ஆர்பிஐ பற்றியோ எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி தானே தெரியுது. எதுவுமே தெரியாது. அதனால நாங்க வந்து இப்ப இது தள்ளுபடி பண்றதெல்லாம் நடக்காது, ஆர்பிஐ ரூல்ஸ் டூ நாட் பர்மிட் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா அது எப்படி பொருத்தமாக இருக்கும்? ஏன்னா அப்ப உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. இதுதான் தங்கம் தெரசு அவர்கள் அவருடைய குறிப்பில் சொல்லுகிறார். உங்களுக்கு அப்ப இது பற்றி முன்னாடியே ஒண்ணுமே தெரியாதா? அப்ப அரசாங்கம் எப்படி நடத்துறதுங்கிறத பத்தி எப்படி நடத்துறதுங்கிறது தெரியாது. 3 விஷயம் எனக்கு முன்னாடி பேசின விவசாய நண்பர் குறிப்பிட்டது போல 3 இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ் இருக்கு. இதை தாண்டி இன்னும் நிறைய இருக்கு. இன்னும் சொல்ல போனால் இந்த கல்வியை பத்தி நிறைய இருக்கு, பொருளாதார ரீதியா நிறைய இருக்கு. அதெல்லாம் பின்னாடி பேசுவோம். நமக்கு ஏன்னா இன்னைக்கு விவசாயிகள் போராட்டம் நடத்துறாங்க அப்படிங்கறதுனால நம்ம விவசாயிகள் பத்தி பேசலாம். அதனால நான் அதுக்குள்ளதான் நான் கன்ஃபைன் பண்ணிக்க விரும்புகின்றேன். ஒண்ணு, தண்ணீர் திறக்கப்பட போகின்றதா. ஏன்னா டிஎம்கே ஆட்சி இருந்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த நேரத்துக்கு தண்ணீர் விடுவது என்பது, திறப்பது என்பது ஒரு இயல்பான காரியமாக இருந்தது. அப்படி இப்பொழுது நடக்க போகின்றதா அப்படிங்கிற கேள்விய விவசாய நண்பர் கேட்கிறார். அதற்கு என்ன பதில் இருக்கு தெரியாது. 2வதாக மேகதாது ரொம்ப பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு காங்கிரஸோட கூட்டணி வச்சுட்டு இருக்காங்க. அங்க கர்நாடகால காங்கிரஸ் ஆட்சி தான் இருக்கு. அவங்களோட நல்லுறவு பேணி நேரா அங்க பெங்களூருக்கே போய் அந்த சீஃப் மினிஸ்டர்கிட்ட பேசி எங்களுக்கு அதெல்லாம் பண்ணாதீங்க, மேகதாது எல்லாம் ஒன்றும் பிரச்சனையை கிளப்பி விடாதீங்க, இது எங்களுடைய வாழ்வாதாரம், அதனால தயவு செய்து இந்த இஷ்யூ எல்லாம் பெருசுபடுத்தாதீர்கள் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது முயற்சி எடுத்திருக்கணும். அது ஏதாவது செஞ்சாரா? அதற்கான ஒரு முசீவு கூட இருப்பதாக எனக்கு தெரியல. 3வதாக இந்த கடன் தள்ளுபடிங்கிறது இது வந்து சின்ன குழந்தையெல்லாம் ஆடுறதுக்கு இந்த கிருகிலுப்ப வச்சுட்டு ஆடுற மாதிரி உங்களுக்கு இதை கொடுத்து ஒரு 50,000 வரைக்கும் எக்ஸம்ஷன் கொடுக்குறோம் அப்படிங்கிறது இது ஏற்புடையதாகவே இல்லை. ஆகவே இவங்களுக்கு அதாவது ஒரு ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கிரம்பிள் அண்டர் இட்ஸ் ஓன் வெயிட் அப்படின்னு. அதாவது தாங்க முடியாத நாமளே நம்ம தலையில மிகப்பெரிய சுமையை ஏற்றி கொண்டு அதனால நாம அந்த சுமையை தாங்க முடியாம கீழே விழுது தத்தளிக்கின்றோமே, அது போன்ற இவங்களாவே பல பிரச்சனைகளை இழுத்து போட்டுட்டு இப்ப வந்து தத்தளிக்கக்கூடிய நிலைமை, கிரம்பிளிங் அண்டர் இட்ஸ் ஓன் வெயிட் அப்படிங்கிற மாதிரி நிலைமை இருப்பதாக நான் பார்க்கின்றேன். இது வந்து இது எந்த அளவுக்கு இவங்களுடைய அனுபவம் இருக்கு. ஏன்னா அவங்களுடைய மினிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டாப் டு பாட்டம் யாருக்கும் எந்த அனுபவமே கிடையாது. எந்த அனுபவம் ஒன்றும் மினிஸ்டரா இருப்பதுக்கு முன்னாடி எம்எல்ஏவா இருப்பது கூட கொடுத்தா இது வரைக்கும் யாரும் இருந்த 3/4 பேர் இருந்ததாகவே தெரியல. 30 பேர் வேற வேற கட்சியிலேருந்து வந்தவங்களை தவிர அவங்களுக்குங்கிறது ஒன்றும் தெரியல. ஆகவே இது வந்து பெரிய குழப்பத்துல கொண்டு போய் முடிவிடும். இந்த ஆட்சியை ஆரம்பிக்கும் பொழுதே இது சரியான சமிக்கைகளாகவே தெரியவில்லை. அதனால ரொம்ப பிரச்சனைகளை அதிகமாக ஆக்குவார்களோ அப்படிங்கிற எண்ணப்பாடு தான் எனக்கு மிகப்பெரிய கவலையாக இருக்கின்றது. சரிங்க சார், கண்டிப்பாக சார். அதாவது ரிசர்வ் வங்கியினுடைய வழிகாட்டுதல்கள் அப்படிங்கிறது ஒரு மாநில அரசுனுடைய கொள்கை முடிவான கடன் தள்ளுபடியிலலாம் அது வந்து கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிறது இருக்குது. அது தெரியுமா என்னன்னு நமக்கு தெரியல. ராஜா தமிழ்மாறன் சார், இப்போ இன்னொரு பிரச்சனை என்னென்னா, மேகதாது அணை கட்டியே தீர்வோம் சொல்லிட்டு கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் சொல்கிறார். அங்கே வேற யாரும் பேசல, முதலமைச்சரே பேசுகிறார். அப்போ ஒரு முதலமைச்சர் சொல்லுகிற ஒரு கருத்திற்கு இங்க இருக்கிற முதலமைச்சர் ஒரு பதில் சொன்னால்தானே அது வந்து அழுத்தமாக இருக்கும். ஆனா வந்து முதலமைச்சர் அது குறித்து எதுவுமே பேசல. இன்னும் சொல்ல போனால் அவர்களுடைய அமைச்சர்கள் கூட யாருமே அது குறித்து எதுவுமே பேசல அப்படிங்கிறதும் அது எப்படி நாம இந்த ஆட்சியை பொறுத்தவரை நாம கேட்குற எந்த கேள்விக்கும் நியாயமான கேள்விகளுக்கும் பதில் அவங்க கொடுக்க போறதுங்கிறது இல்லவே இல்லைங்கிறத நம்ம தெளிவாக வச்சுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு அந்த பழக்கமே கிடையாது. அதை உள்வாங்கிக்கிற எண்ணமும் அவங்களுக்கு இருக்கிற மாதிரியே தெரியல.
எவ்வளவு பிரச்சனைகளை நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிட்டோம். அதுக்கெல்லாம் அவங்க காது கொடுத்து கேட்குற மனநிலையில் இல்லை. இன்னைக்கும் ஆட்சிக்கு வந்த பிறகும் திமுக இதை செஞ்சுட்டு போச்சு அப்படின்னு நம்ம தலைவர்களை இப்போ கிரிட்டிசைஸ் பண்ற நோக்கத்தில் இன்னும் அந்த பிரச்சார மூட்லயே தான் இருக்காங்களே ஒழிய, பழி போட்டு தப்பிக்கின்ற வேலையை தான் பார்க்கறாரே ஒழிய, எப்படி மோடி அவர்கள் இன்னைக்கும் நேருவை தான் குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது ஒரு பேட்டர்ன். நீங்க அது வாட்ச் பண்றவங்களுக்கு வந்து புரியும். ஒரே டிசைன். ஆமா, கிட்டத்தட்ட அவங்க ஃப்ரேம் பண்ண ஸ்ட்ரக்சர் தான் அது. அதனால இவர் காலத்துக்கு இப்படி தான் ஓட்ட போறாரு. அதனால வந்து இவர்கிட்ட பதில் எதிர்பார்ப்பது நடக்க போறது இல்லை. ஒன்று. ரெண்டாவது, இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் பதிவு செய்வேன். இவங்க கூட்டணி ஆட்சியில் தான் இன்னைக்கு வந்து காங்கிரஸ் இருக்கு. அட்லீஸ்ட் ராகுல் காந்தி கிட்ட பேசியாவது, DK சிவகுமார்கிட்ட சொல்லி இந்த தண்ணி திறந்து விடுவதற்கும் மேகதாதுவை நிறுத்துவதற்கும் டெல்லி போயிட்டு வந்தாருன்னா பரவாயில்லையே. தமிழ்நாட்டின் மீது அக்கறை இருந்தால் இது ரெண்டு தான் செய்யணும். நீங்க நேரடியா நீங்க DK இருக்கிற காங்கிரஸ் அமைச்சர்கள் இருக்கிறாங்க இல்லையா, காங்கிரஸ் பங்கேற்று இருக்கிற அமைச்சரவை தான் இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவையா இருக்கு. அப்போ அதுல பங்கு கேட்கிறவங்க அமைச்சர்கள் தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காகவும் அவங்க வந்து பேசணும் இல்லையா? இல்ல, பேச மாட்டாங்க. நீங்க அதுல இருக்கிற ஒரு அமைச்சர் பாருங்க, உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் அன்னைக்கு சொல்றாரு, 2 நாள் முன்னாடி ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க, அதாவது நாம போராடி பெற்ற உரிமையான நம்மளுடைய பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக முதலமைச்சர் அவர்கள் இருக்கலாம்ங்கிற உத்தரவை நம்ம பெற்றிருக்கோம். அந்த உத்தரவை மாற்ற முடியாது. அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லி திரும்ப மாநில உரிமையை தூக்கி ஒன்றிய அரசுக்கு கொடுக்கின்ற வேலை, அது பாஜகவா இருந்துட்டு போகுது இல்லை காங்கிரஸா இருந்துட்டு போகுது, மொத்தத்தில் இங்க வச்சுக்க கூடாதுங்கிறதுக்காகவே அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்ததா நான் வந்து பார்க்குறேன். அப்போ இவர்களுடைய நோக்கம் எப்பவுமே அதிகாரம் மத்தியில் குவிந்திருக்க வேண்டும். அது காங்கிரஸை நம்ம வந்து கட்டுப்பாடில் வச்சுருந்தோம். நம்மளோட கூட்டணியில் இருந்தபோது என்ன வித்தியாசம்னு சொல்லி சொன்னால், இப்போ இருக்கிற காங்கிரஸுக்கும் அப்போ இருக்கிற காங்கிரஸுக்கு என்ன வித்தியாசம்னா, காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு எந்த கெடுதலும் செய்யாத அளவுக்கு நாம் அவங்கள ஒரு கண்ட்ரோலில் வச்சுருந்தோங்கிறது நிதர்சனமான உண்மை. அவங்களுக்கு அந்த சிந்தனை வராத அளவுக்கு நம்ம பார்த்துக்கிட்டோம். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ்லாம் அப்படி கிடையாது. எதை வேணாலும் தூக்கி டெல்லிக்கு கொடுத்துரும். அது அவங்களுக்காங்கிற அக்கறை இல்லை, இவங்க பொழப்பு ஓடுனா போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்காங்க. இந்த 2 அமைச்சர்களுமே பொம்மை அமைச்சர்கள் தான். இவங்களுக்கான எந்த விதத்திலும் பெரிய அதிகாரம் இருக்க போகுதாங்கிறது இல்லை. நம்ம ஆட்சியில் இருக்கும்போது அமைச்சர்களாக இல்லாவிட்டாலுமே கூட அதில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாருமே அவங்க கேட்டது எல்லாமே செய்து கொடுக்கப்பட்டது. உரிமைகள் அத்தனையுமே வந்து கேட்டது அத்தனையுமே நம்ம செஞ்சு கொடுத்தோம். எந்த விதத்திலையும் அவர்கள் குறை சொல்லுகின்ற அளவுக்கு இல்லை. இன்ஃபேக்ட் கடைசி செஷனில் அவர்கள் பாராட்டியதெல்லாம் பட்டியலிட்டு போட்டோம்னு சொல்லி சொன்னால் அவ்வளவு சிறப்பாக கூட்டணியை கையாண்ட விதத்தில் இருக்கு. ஆனால் இன்னைக்கு இந்த அமைச்சர்களுக்கு எந்த மரியாதையாவது வெளியே இருக்கா பப்ளிக்ல? இல்லை. அப்போ இவர்கள் யாருமே சொல்கிறேன் தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக இவர்கள் பேச போவதில்லை. எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது என்னன்னா, இந்த விவசாயிகளை போலீஸார் கையாண்ட விதம் மனவேதனையை கடுமையாக எனக்கு வந்து கொடுத்துச்சு. ரொம்ப சிம்பிளாக ஒரு மறக்கக்கூடாதுங்கிறத சொல்கிறேன். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பெண் செல்பவர். அப்படின்னா தெரியட்டும்ங்கிறதுக்காக ஒரு 4 பேர் கட்சிக்காரங்க அவங்களும் பார்க்குறவங்க இருப்பாங்கல்ல, உழைத்து விவசாயம் செய்து உண்பவர்களே உண்மையில் வாழ்கிறார்கள், மற்றவர்கள் அனைவரும் அவர்களை சார்ந்து வாழ்பவர்கள் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். அப்போ இந்த விவசாயிகளுக்கு நாம் எவ்வளோ மரியாதை கொடுக்கணும். ஒரு குறைந்தபட்சம் ஆர்ப்பாட்டமாங்க ஐயா, நான் உங்களுக்கு அங்கே ஏற்பாடு பண்ணித்தரேன், உட்காருங்க, உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் அரசுக்கு கொண்டு போய் சேர்த்துறோம் அப்படின்னு கலெக்டர் வந்து பேசிட்டு சொல்லிட்டு முதலமைச்சருக்கு ஒரு நோட் போட்டு நீங்க இங்க அனுப்பியிருந்து சந்திக்கிறதுக்கே அவங்களுக்கு வந்து ஏங்க அடிச்சு விரட்டி இருக்காங்க, தரன்னு இழுத்துக்கிட்டு போய் வந்து நீங்க வச்சிருக்காங்க. என்ன ஜெயிலில் ஒன்று தாங்க போடல இந்த விவசாயிகளை? என்ன மனநிலையில் இருக்காங்க? யார நீங்க சாப்பிட போறீங்கல்ல, ஒவ்வொரு 3 வேளை நீங்க சாப்பிட்டு தான் ஆகணும். அந்த சாப்பாடை கை வைக்கும்போது இவங்க ஞாபகம் வராம இருக்குமா உங்களுக்கு? நீங்க சொல்றீங்க இவ்வளவு வந்து விவசாயம் அப்படிங்கிறது, அந்த உழுது விவசாயம் செய்வதுன்றது எவ்வளவு கடினம் அப்படின்னு நீங்க திருக்குறள் எல்லாம் மேற்கோள் காட்டி சொல்றீங்க. ஆனால் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வந்து ரொம்ப சிம்பிளா நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி விளையாட்டை விட வந்து இது ஒன்றும் பெரிய கடினமானதெல்லாம் கிடையாது, விளையாட்டு தான் கடினமானது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ விவசாயத்தை பற்றி இவ்வளவுதான் அவர்கள் மதிப்பு வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து இதுல இருந்து ஆமா உறுதியா வச்சுக்கலாம். ஏன்னா அவர் பிரெட் சாப்பிட்றவர், அந்த குழந்தைகளோட அதுவுமே கோதுமைக்கோ இதுக்கோ இல்ல அவர் அப்படிலாம் பார்க்க மாட்டார். அது பிரெட், அவர் அரிசி சாப்பிடல, ஃபேக்டரியில இருந்து அப்படி. அது வந்து நார்த் இந்தியாவில் தான் இருக்கு, இங்க வந்து கோதுமை இல்லைல்ல, அதனால அவருக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒரு நாள் நான் கேட்க, விவசாய குடும்பம் சரிங்களா, நாங்கள் வந்து திருச்செங்கோட்டிலேருந்து வர்றவங்க ரைட்டுங்களா, அப்போ எங்களுக்கு தோட்டம் இருக்குது, மேட்டுக்காடு இருக்குது, ஏர் ஓட்டுறதுனா என்னன்னு தெரியும். நான் ஏறு பிடிச்சி எங்கள் தாத்தா காலத்தில் ஓட்டியிருக்கேன். கை கலப்பை ஏறுங்க, ரெட்டை மாடு பூட்டி நான் அந்த லைன்லேயே ஓட்டணும். அப்படி விவசாயியாக இருந்தவங்க, அந்த மாடுனா என்ன, எங்களுக்கு விவசாயத்தில் விளையிறதுனா என்ன, அது எப்படி பயிரை பாதுகாக்கணும்,
அதனோட வழி என்ன, குழந்தைங்களை பார்க்குற மாதிரி வந்து தென்னை மரத்தை பார்த்துக்குவோம். ஆனா நீங்க மட்டும் இல்லையே, முதல்வர் விஜய் கூட அவருடைய பதவியேற்பு அன்றைக்கே வந்து மேடையிலே பேசும்போது எனக்கு பசினா என்னன்னு தெரியும், நான் வந்து அடுத்த ஜென்மத்தில் பிறந்தா விவசாயியா பிறக்கணும்னு சொன்னதெல்லாம் இருக்கே. இது எல்லாமே நாடகம், நடிப்பு, பித்தலாட்டம். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு ஸ்கிரிப்டட் பிளேவை ப்ளே பண்ணி ஏமாற்றிக்கிட்டே வர்றாங்க. இன்னைக்கு கூட சொல்கிறேன், இந்த விஷயத்தை நீங்கள் அட்ரஸ் பண்ணியிருந்திருக்கலாம், நீங்கள் அட்ரஸ் பண்ணலை. ஏன்னா இவ்வளவு பிரச்சனைகள் தமிழ்நாடு முழுக்க நடக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியாம இருக்கா என்ன? திருச்சியில நீங்க எங்க இருந்து நீங்க என்ன பேசியிருக்கணும்? மாரியப்பன் சார், இப்போ இன்னொரு விஷயம் வந்து பருத்தி மீதான இறக்குமதி வரியை ரத்து செய்திருக்கிறது. முழுமையாக 11% வரி இருந்தது, அதை ரத்து செய்திருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஆனால் இதை வந்து வலியுறுத்தி தமிழ்நாடு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதினார். அதை ஏற்று அவர்கள் வந்து அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாராட்டும் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ பருத்தி இறக்குமதி வரியை ரத்து செய்தது என்பது விவசாயிகளுக்கு பாதகமான ஒரு விஷயமா அல்லது அது அவர்களுக்கு லாபமான ஒரு விஷயமா? அது விவசாயிகளை பொறுத்தவரை இது வந்து பாதிப்பான விஷயம்தான். ஏன்னா ஒவ்வொரு பயிருக்கும் நாங்க வந்து இவ்வளவு தூரம் நாங்க செலவு செஞ்சு அந்த செலவினங்களை நீங்க குறைப்பதற்காக நம்ம உற்பத்தி செலவுக்கும் நீங்க கீழே போயிட்டு இருக்கீங்க, கொள்முதல் விலையை விட நீங்க கீழே போயிட்டு இருக்கீங்க. அப்படி போகும்போது எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, உற்பத்தி பண்ற செலவு கீழே போகும்போது நாங்க அடுத்தடுத்து எப்படி எந்த பயிரும் செய்ய முடியாத கண்டிஷன் நாங்க போயிட்டு இருக்கிறோம். இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா மத்திய ஒன்றிய அரசு பாத்தீங்க அப்படின்னா ஒரு விலையை பன்மடங்கு உயர்த்திடுச்சு. அதாவது மூட்டைக்கு 450 500 ரூபாய்க்கு போயிருச்சு. பொட்டாசு, டிஏபி, காம்ப்ளெக்ஸ் எல்லாமே சல்பேட் மொத்தமும் ஒரு விலை ஏற்றிடுச்சு. ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா குவிண்டாலுக்கு நெல்லுக்கு வெறும் 72 ரூபா தான் உயர்த்தி இருக்கிறாங்க. நாங்க கேட்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க குவிண்டாலுக்கு 3500 ரூபாய் கொடுங்க, நீங்க உரவிலை உயர்த்திங்க, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா நீங்க குவிண்டாலுக்கு 3000 நெல்ல கொடுத்துட்டீங்கன்னா நாங்க அதை ஈடுகட்ட முடியும். இப்ப கடந்த காலங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 30,000 ரூபாய் செலவாகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கு சூழல்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த உரவிலை ஏற்றத்தினால கூலி உயர்வு அதிகரிக்குது, டிராக்டருக்கு கொடுக்க வேண்டிய உழவு பணிக்கு கொடுக்க வேண்டிய கூலி அதிகமா போயிட்டு இருக்கு, அறுவடை இயந்திரத்துக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு மேல போயிட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமாக இப்ப கூடுதல் செலவினங்கள் 10,000 கொடுக்க வேண்டிய சூழல் இடத்துல நாங்க தள்ளப்பட்டிருக்கிறோம். கண்டிப்பா மாரியப்பன் சார், இப்ப நீங்க சொன்னதுல ஒரு சின்ன கேள்வி எனக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வந்து செலவாயிட்டு இருந்தது, இப்ப அதை விட கூடுதலாக செலவாகுது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ஒரு ஏக்கருக்கு 30,000னா 5 ஏக்கர் நிலம் வைத்திருப்பவர்கள் வந்து குறு சிறு விவசாயிகள் அப்படின்னு ஒரு கேட்டகரி வைக்கிறாங்க. அப்போ அது பார்த்தா 1,50,000 ரூபாய் தாராளமா வருது அவர்களுக்கு செலவு பண்ணுறது அப்படிங்கிறதே. அப்போ எப்படி வந்து 50,000 ரூபாயெல்லாம் கணக்கு போட்டிருக்காங்க? இது எந்த கணக்குல வந்து அவங்க கொண்டு வந்தாங்க? அவங்க வந்து விவசாயிகள் கருதல, ஏதோ ஒரு கண்துடைப்புக்காக நம்ம சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துட்டுமே அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு புது விவசாயிக்கு மட்டும் 50,000 சொல்றாங்க. ஆனா குறைந்தபட்சம் அவங்க வந்து 50,000 சொல்லிட்டு அதுக்கு பிறகு எதுவுமே 5,000 1 லட்சத்துக்கு மேல வாங்கணும் 5,000 மட்டும் தான் சொல்றாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல நாங்க எப்படி இந்த கடனை அடைக்க முடியும்? இப்ப ஒன்றிய அரசு உறவினை ஏற்றிட்டு எனக்கு கூடுதலாங்க ஒரு ஏக்கருக்கு 10,000 கூடுதல் 40,000 செலவு போகுது. இதனால ஈடு பண்றதுக்கு எந்த இடத்துல நாங்க போக முடியும்? அதனால எங்களால எதுவுமே செய்ய முடியாத இடத்துல இருக்கு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பரிசீலனை செய்யணும். இப்ப இவர் சொன்ன வாக்குறுதின்படி 3,500 ரூபாய் நெல்லுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்தாலும் மட்டும்தான் ஒன்றிய அரசு அறிவிச்சிருக்க இந்த உரவிலைக்கு நாங்க ஈடுபடுத்த முடியும். இல்ல அப்படின்னா நாங்க விவசாயம் செய்ய முடியாத இடத்துக்கு தள்ளப்படுகிறோம். எனவே அவர் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் பதவி ஏற்கும் போது என்னென்னலாம் பதவியேற்பதற்கு முன்பு என்னெல்லாம் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோ அதெல்லாம் நிறைவேற்றுங்க. அதை நம்பிதானே மக்கள் வாக்களித்தாங்க உங்களுக்கு. இன்றைக்கு வந்து இதை மறுப்பதற்கு என்ன காரணம்? அப்ப இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? தமிழ்நாட்டுல எப்படி எல்லாம் இருக்கோ 50 ஆண்டுகளுக்கு முன்னால எப்படி எல்லாம் ஆட்சி செய்தாங்க, மக்களை எப்படி காவந்து பண்ணாங்க, விவசாயிகளை எப்படி காவந்து பண்ணாங்க பாத்துருக்கணும்ல. இப்போ வந்து விவசாயிகளுக்கு வாங்கிய கடனை தள்ளுபடி செய்யணும்னு சொல்லிட்டு 50,000 5,000 சொன்னா அப்ப இந்த விவசாயிகள் என்ன செய்ய முடியும்? எனவே தமிழ்நாடு முதலமைச்சர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். எங்களுக்கு ஜூன் 12 தண்ணீர் திறப்பதற்கான உத்தரவாதத்தை கொடுக்கணும். நீங்க அறிவிச்ச குவிண்டாலுக்கு 3,500 கொடுக்கணும். ஏன்னா மத்திய ஒன்றிய அரசு எல்லா விலையும் ஏற்றிட்டு
டீசல் விலை ஏத்திட்டு அப்போ நீங்க 3500 சொல்லிங்க அந்த விலையை எங்களுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்தால் மட்டும்தான் நாங்க விவசாயம் செய்ய முடியும். இல்ல அப்படின்னா விவசாயமே செய்ய முடியாது, வாங்கிய கடலை கட்ட முடியாது. நாங்க இருக்கிறதெல்லாம் நகையெல்லாம் கழுத்துல காலில் போட்டு நகை வச்சுட்டு தானே எங்களுக்கு விவசாயம் பண்ற பயிர் வாங்கி செய்யறோம். அப்ப இப்படியாப்பட்ட சூழல் நீங்க வாக்குறுதியை கொடுத்துட்டு விவசாயத்தை ஏமாத்தின ஒட்டு மொத்தமா தமிழ்நாடு விவசாயிகள் பாத்தீங்கன்னா இப்ப போர்க்களம் ஆயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு வாரத்துல நீங்க இந்த முழுமையாக நீங்க விவசாயிகளுக்கு நல்ல செய்தி சொல்லல அப்படின்னா எந்த நிலைமைக்கு போவோம், எந்த எல்லைக்கு போகணும்னு தெரியாத அளவுக்கு போயிட்டு இருக்கு. எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒட்டுமொத்த விவசாயிகள் சொல்லக்கூடிய காதலை கேட்டு ஒன்றிய அரசுகிட்ட நீங்க போய் கேட்டு பணத்தை பெற்று அதன் பிறகு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு எங்களுடைய கடனை இப்பொழுது நீங்க முழுமையா செய்யணும். ஏன்னா நீங்க முதல்ல பட்ஜெட் தாக்கல் பண்ண செஞ்சிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அதுக்கு முன்னாலே நீங்க சொல்லிட்டீங்க. அப்படி சொல்லும் போது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற IAS அதிகாரிகள் நீங்க அவங்கள்ட்ட கேட்டு எப்படி எப்படி செஞ்சா இந்த விவசாயிகள் பண்ண முடியும், அவங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்காது, அரசுக்கும் பிரச்சனை இருக்காது நீங்க சொல்லிட்டீங்கன்னா அது எந்த பிரச்சனையும் இல்லாம போயிருக்கும். ஆனா நீங்க வாயை தவிர இதை சொல்லிட்டீங்க, இப்ப எதுவுமே செய்ய முடியாத இடத்துல இருக்கீங்க. அப்போ நீங்க ஒன்றிய அரசுகிட்ட பணத்தை பெற்று எங்களுக்கு உரிய கடனை தள்ளுபடி செஞ்சு அடுத்த விவசாய கடனையும் நாங்க விவசாய செய்வதற்கான உத்தரவாதத்தை கொடுக்கணும். சரிங்க சார். மேட்டூர்ல இருந்து தண்ணீரை உடனடியாக திறப்பதற்கான செய்தியை நீங்க அறிவிக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா நாங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம், இதனை வாங்கி நாத்து விடுவோம் அப்படின்னு நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். அறிவிப்பு வரலன்னு ஏக்கத்தோட இந்த இடத்துல நீங்க இதை உடனடியாக நிறைவேற்ற மாதிரி கேட்டுக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. ராமசுப்ரமணியன் சார், இப்போ விவசாயிகளினுடைய கோரிக்கை இன்னைக்கு இந்த போராட்டத்தின் மூலமாக அவங்க என்ன திரும்ப திரும்ப வலியுறுத்துறாங்க இந்த அரசுக்கு, தாவேக அரசுக்கு அப்படின்னா, எந்த விதமான நிபந்தனைகளும் இன்றி எங்களுக்கு பயிர்க்கடனை முழுவதுமாக தள்ளுபடி செய்ய வேண்டும், இந்த ஸ்லாப் ஃபிக்ஸ் பண்ணுறது, டைம்லைன் ஃபிக்ஸ் பண்ணுறது இதெல்லாம் இருக்கக்கூடாது, முழுமையாக நாங்கள் வாங்கிய பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிபந்தனை இல்லாமல் தள்ளுபடி செய்யணும்னு சொல்லிட்டு விவசாயிகள் வலியுறுத்துறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தாவேக அரசு அதனுடைய நிதி அமைச்சரெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ரிசர்வ் வங்கியினுடைய வழிகாட்டுதல் படி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம், இவ்வளோதான் பண்ண முடியும், ரிசர்வ் வங்கியினுடைய அனுமதி அப்படிங்கிறது இவ்வளவுதான் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்றாங்க. இது ரெண்டுக்கும் உங்களுடைய பதில் என்ன சார்? இல்ல, எனக்கு நான் முன்னாடி சொன்னது போல இந்த ரிசர்வ் பேங்க் விஷயங்கள்லாம் இந்த அரசாங்கத்துக்கு தெரியலன்னா டெஃபினட்டா அந்த செக்ரட்டரிஸுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களாம் தெரியாதவங்க எல்லாம் கிடையாது, அவங்கள்ட்ட சரியான முறையில தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்னும் அப்படி சொல்ல இன்னும் அதிக ஒரு ஸ்டெப் போறோம்னு வச்சுங்க, எதிர்கட்சி ஆளுங்கட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு வேறுபாடே வேண்டாம். சில விஷயங்கள் தெரியல அப்படின்னு சொன்னா, அல்லது எப்படி தமிழ்நாட்டை முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால், இதுவரைக்கும் ஆண்ட கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னோடிகள், குறிப்பாக திரு தங்கம் தென்னரசு போன்றவர்கள், அது முன்னாடி இருந்த இந்த பிளானிங் கமிஷன், அவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசி என்ன இதற்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள், ஏன்னா இது நாம ரெண்டு பேரும் ஜாயிண்ட் எஃபர்ட்டா நம்ம எடுத்து தமிழ்நாட்டை முன்னுக்கு கொண்டு வரணும், ஒரே எண்ணப்பாட்டு நாங்க இருக்கோம், அதே தான் உங்களுடைய எண்ணப்பாடு இருக்கு அப்படிங்கிற டைரக்டா கேட்கலாம். ஏன்னா நமக்கு தெரியலன்னா தெரிஞ்சவங்களை கேட்கறது நல்லது. போன வருஷம் நமக்கு இது எக்கனாமிக் குரோத்னு பாத்தீங்கன்னா 10.83%. அதுல விவசாயத்தினுடைய கான்ட்ரிபியூஷன், அதாவது குரோத் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 9%. சோ எந்தெந்த விதத்தெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி கண்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ராகி போன்றவைகள், கோவா போன்றவர்கள், இவங்கெல்லாம், அதாவது புயா இது போன்றவர்கள்லாம் நம்பர் 1 தமிழ்நாடு தான் இருந்திருக்கு. அதே மாதிரி 2வது இடத்துல சுகர் கேன், நம்ம இது புளி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 2வது இடத்துல இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஜாஸ்மின், இது போன்ற விஷயங்கள். சோ இப்படி பல்வேறு வகையில நாம குரோத் காமித்திருக்கோம் என்றால், அதற்கு அவங்க என்ன செய்யலாம்னா, விஷயம் தெரிஞ்ச முன்னாள் எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள், உயர் தங்கம் தென்னரசு போன்றவர்கள், அவங்க எல்லாம் கூப்பிட்டு பேசி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இது உண்மை RBI சொல்றாங்களே, நாங்க அது ஹவு டு கெட் ஓவர், இஃப் தட் பி த ட்ரூத், சாரி ராமசுப்ரமணியன் சார், நீங்க முந்தைய ஆட்சியாளர்கள் கிட்ட நீங்க அனுபவம் இருக்கிறது, அவர்களுக்கு நல்லா விவசாயத்தினுடைய முன்னேற்றத்திற்கு அவங்க எல்லா திட்டங்களும் கொடுத்திருக்காங்க, கேளுங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள், குறிப்பாக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நிதி சுமை ஏதோ காரணம் கட்டுறாரு, அவங்க கடனை வச்சுட்டு போயிட்டாங்க, கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, இப்படியான பழி சுமத்தல்கள்ல தானே அவங்க இருக்காங்க.
இல்ல இல்ல ஐம் சாரி பிகாஸ் கஜானா எல்லாம் காலி எல்லாம் பண்ணவே முடியாது. அதாவது அதெல்லாம் ஏதோ வெட்டித்தனமான பேச்சு அதெல்லாம். அதாவது பொதுமக்கள் யாருக்கும் எதுவும் தெரியாம மாதிரி ஏதோ பணத்தை யாரோ எடுத்துன்னு போயிட்டாங்கன்னு ஒரு இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டரே சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் கேட்கறதுக்கே ரொம்ப சங்கடமா இருக்கு. அதாவது விஷயம் தெரியாதவங்க எல்லாம் இந்த மாதிரிலாம் ஒரு பொசிஷனை வந்துட்டு நான் பாட்டு ஏதோ ஒன்று பேசுறேன்னு சொன்னா அது மிக தவறானது. நான் மறுபடியும் சொல்றது என்னன்னா, அதில் நம்ம முன்பு இருந்த ஆட்சியாளர்களை கேட்டுட்டா ஒன்றும் தப்பே கிடையாதுங்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல அட்வைஸ் கிடைக்கிறது, தமிழ்நாட்டுக்காக நாம் முன்னேற்றம் செய்ய வேண்டும் என்பதற்கு அவங்களுடைய ஆலோசனை கேட்பதுங்கிறது தெர் இஸ் நத்திங் ராங் அபவுட். இன்ஃபேக்ட் டெல்லியில் ஒரு தடவை ஒரு ஃபாரின் ஃபாரின் அஃபேர்ஸ் ப்ராப்ளம் வந்த போது அப்ப இருந்த சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாய் எதிர்கட்சி தலைவர் இருந்த அவரை கூப்பிட்டு நீங்க போங்க டெலிகேஷனா போது நம்முடைய யுனைடெட் நேஷன்ஸ் நீங்க போய் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் ஆரம்பிச்சார். சோ இந்த மாதிரி நமக்கு இப்ப பிரச்சனை, விவசாயத்துல பிரச்சனை இருக்குன்னு சொன்னா நம்ம எதிர்கட்சியில இருக்க இப்ப தற்போது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய முன்னோடிகள் விவசாயம், இன்ஃபேக்ட் தனியா விவசாய பட்ஜெட்டே கொடுத்துருக்காங்க. இதுல விஷயம் தெரியாம இதெல்லாம் பண்ண முடியாது. ஆகவே இதெல்லாம் நாம் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு தமிழ்நாட்டை முன்னேற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணா நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு மேடை பேச்சாகவே இன்னைக்கு கூட அவர் பேசின அந்த திருச்சியில பேசுறதுனா இன்னும் அதே எலெக்ஷன் மோட்லயே இருக்காரு ஒழிய ரியாலிட்டி என்னன்னு தெரியாத இன்னும் அப்படியே ஆட்சி நடந்து இதே மாதிரி எவ்வளவு நாள் ஓட்ட முடியும்? ஆகவே இது கிரவுண்ட் ரியாலிட்டியை புரிந்து கொண்டு அவர் இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் அவங்கள்ட்ட வேறுபாடெல்லாம் அவங்களும் காமிக்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு நல்ல விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்றதா நல்லது நான் நினைக்கிறேன். ஓகே சார், நன்றி உங்க கருத்துக்கு மிக்க நன்றி. தமிழ்மாறன் சார், நீங்க விரைவுடனும் நிறைவு கருத்தாக நீங்கள் பதிவு செய்யலாம். விவசாயிகளினுடைய பிரச்சனைகளுக்கு இந்த தாவைக்க அரசு தீர்வை தருமா தராதா? இரண்டு பெரிய பிரச்சனைகள் தலைக்கு மேலே கத்தியாக இருக்குங்கிறது விவசாயிகள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஒன்று அதானி பவர் தமிழ்நாட்டு அரசிடம் பேசியிருப்பதாக தெரிகிறது. ஒன்றிய அரசும் இந்த இலவச மின்சாரம் கொடுப்பதை நிறுத்த வேண்டும்னு தொடர்ந்து இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. இது யாருக்கு நம்ம யாருக்கு இலவச மின்சாரம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னா, முத்தமிழறிஞர் கலைஞர் தன்னுடைய காலத்தில் விவசாயிகளுக்கு இன்னைக்கு வரைக்கும் இலவச மின்சாரம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இலவச மின் இணைப்புகள் கடந்த 5 ஆண்டுகளில் 2 லட்சத்துக்கு மேல் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம நெசவாளர்களுக்கும் இலவச மின்சாரம் இது எல்லாமே தொங்கல்ல இருக்கு அப்படிங்கறது தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கிட்டோம் விவசாயிகள். இன்னொரு பெரிய ஆபத்தோ அப்படின்ற கண்டிப்பா இருக்கு. இது அடுத்த 3 மாதங்களிலிருந்து 6 மாதங்களுக்கு இதற்கான விடைகள் தெரியும். ஏன்னா ஒன்றிய அரசு அந்த பிரஷரை போட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்ததாக ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும், இந்த ஆண்டு தண்ணீர் திறந்து விடுவது பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருந்து கொண்டு இருக்கிறதுங்கிறதையும் வச்சுக்கணும். விவசாயிகளுக்கு இன்னொரு வேண்டுகோள், உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கெல்லாம், பெண் குழந்தைகளாகட்டும் ஆண் குழந்தைகளாகட்டும், சினிமா மோகம் இருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லுங்கள், விவசாயத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்லுங்கள். கலைஞர் ஐயா கொடுத்த திட்டங்களால் எப்படி நம்முடைய குடும்பங்கள் முன்னேறி இருக்கின்றன. இன்றைக்கு இந்த ஆட்சி மாற்றத்தில் இவர்களுடைய சிறு மாற்றம்ங்கிற ஒரு சில குழந்தைகள் எண்ணியதன் விளைவு என்னவாக இருந்திருக்கிறதுங்கிறதையும் தயவு செஞ்சு குழந்தைகளுக்கு சொல்லணுங்கிறது. விளையாட்டு வினையாகி இருக்கிறது, ஒரு மாநிலம் சிரமத்திற்குள்ளாகி இருக்கிறது. இந்த இடத்துல நான் இன்னொரு முக்கியமான கருத்து, அண்ணன் கன்சல்டன்ஸாக என்கேஜ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம சிஎம் யாரை என்கேஜ் பண்ணாங்க 2021 ஜஸ்ட் ரிமைண்டர், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு 5 பேரை நியமனம் செய்தார். ரகுராம் ராஜன் சார், எஸ்தர் டஃப்லோ, அரவிந்த் சுப்பிரமணியன், ஜீன் ரேஸ், எஸ் நாராயண், இவர்கள் 5வரையும் எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் டு த சீஃப் மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்ணார். இவர் அட்வைசரை அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறவர் யாருங்கிறத கேட்டு தயவு செஞ்சு தெரிஞ்சுக்குங்க. ஒரு விஷ்ணு ரெட்டி, ஒரு என்ன சொல்கிறது, இவருடைய ஜான், இவருடைய ப்ரொமோட்டராக இருந்தவர் ஈவெண்ட் ஜான் ஆரோக்கியசாமி, இது போன்ற ஒரு ஆந்திரா ஒரு பார் லிக்கர் மாஃபியா குரூப் இருக்கக்கூடியவர்களையும், இப்ப பிரதமரை பார்க்க போவதற்கு தனி விமானத்தில் முதல்வரோடு பயணித்தவர்கள் இவர்கள் எல்லாம் இருந்திருக்காங்க. அப்ப எது மாதிரியான ஒரு பெரிய வித்தியாசம், நாட்டை வழிநடத்துவதற்கு யாரை நம்மளுடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சரான போது கன்சல்டண்டா வச்சுக்கிட்டாங்க, அட்வைசரி பேனல்ல வச்சுக்கிட்டாங்க, இவங்க யாரை வச்சிருக்காங்கிற வித்தியாசத்தை மக்கள் தெரிஞ்சுக்கணும். இது நிறைய பேசணும், எல்லார் வீடுகளிலும் பேசணும், விவசாயிகள் வீடுகளிலும் பேசணும்
அப்படிங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள். கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து பேசலாம். இணைப்பில் வந்து எங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நீங்கள் விடைபெறலாம். மாரியப்பன் சார், இப்போ உங்களுடைய நிறைவு கருத்தாக நீங்க சொல்லலாம். இப்போ என்னன்னா, நீங்க சொல்லியிருக்கீங்க முழுமையான கடன் தள்ளுபடி ரத்து செய்யப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லியிருக்கீங்க, கடன்கள் எல்லாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது? ஏன்னா இப்போ குறுவை சாகுபடியிலேயே நீங்க சொன்னீங்க தண்ணீர் திறந்து விடலைன்னா இது ஜூன் 12க்கு இன்னும் ஒரு 12 நாட்கள் தான் இருக்கிறது, 11 நாட்கள். என்ன மாதிரியான சூழல்ல இன்னைக்கு விவசாயிகள் இருக்காங்க? ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறந்து விட்டாச்சுன்னா அப்படின்னா அடுத்த விவசாயம் குறுவை சம்பா தாளடி போயிடுவோம். இப்ப நீங்க டிலே ஆகும்போது பாத்தீங்கன்னா நாங்க வந்து இதுல எப்ப போய் நாங்க நடவு செஞ்சு வடகிழக்கு பருவமழையில அந்த மழை வந்து மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகும். இப்ப ஜூன் 12 தண்ணி திறந்து விட்டா நாங்க அக்டோபர் முதல் வாரத்திலே அறுவடை முடிச்சிருவோம், நல்ல ஈல்டு கிடைக்கும். இப்ப நீங்க தள்ளி போகும்போது குறுவையே சாகுபடி செய்ய முடியாது. அப்ப நாங்க எங்க போகணும்? சம்பாவுக்கு தான் போக வேண்டிய சூழல் இருக்கு. அப்ப நீங்க வந்து இதுல அதோடு மட்டுமல்ல, இந்த குறுவையில தான் நாங்க அதிக ஈல்டை எடுக்க முடியும். ஏக்கருக்கு கடந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பாத்தீங்கன்னா ஏக்கருக்கு 3 டன்னுக்கு மேல எடுத்து மிகப்பெரிய சாதனை படுத்த டெல்டா மாவட்டத்துல. கண்டிப்பா சார், 6.5 லட்சம் ஏக்கரில் வந்து குறுவை சாகுபடி கடந்த ஆண்டு நடந்தது அப்படிங்கிறது புள்ளி விவரம் இல்லையா? ஆமா, அந்த அளவுக்கு நாங்க வந்து உற்பத்தி எடுத்து கொடுத்திருக்கோம். அப்படின்னா ஏன்னா தண்ணி முறையா ஜூன் 12 திறந்து விட்டதுனாலதான் இந்த இலக்கை எட்ட முடிஞ்சது. ஆனா இப்போ நீங்க வந்து ஜூன் 12 தண்ணி திறக்கல அப்படின்னா நாங்க விவசாயம் செய்ய முடியாது, தள்ளி போகும். அப்படி தள்ளி போகும் அப்படின்னா நாங்க ஏற்கனவே எடுத்த ஒரு ஏக்கர் குறைந்தபட்சம் இந்த 3 டன் எடுக்க முடியாது, 1.5 டன் எடுக்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகம். ஏன்னா வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சிச்சுன்னா எங்களால அறுவடை செய்ய முடியாது. அவ்வளவு சாஞ்சிதுன்னா முளைச்சு போயிடும். அப்ப அதுக்குதான் நாங்க ஒவ்வொரு ஆண்டு நாங்க காலக்கெடு எப்படின்னு ஜூன் 12 கரெக்டா பிக் பண்ணி வச்சிருக்காங்கன்னா அதுதான் காரணமே. அப்ப எங்களுக்கு வந்து போர் வச்சிருக்க தண்ணி விவசாயிகள் அதை பயன்படுத்திக்கும், ஆற்று நீரை பயன்படுத்திக்கும். அப்படி பயன்படுத்தும் போது எல்லா விவசாயிகளும் ஒருங்கிணைந்து விவசாயம் செய்து குறுவை சாகுபடி சிறப்பாக செஞ்சு கடந்த 5 ஆண்டு காலம் ஒரு எல்லா விவசாயம் ஒரு செந்தளிப்பாக இருந்துட்டு இருக்க காலம் போய் இன்றைக்கு இந்த ஜூன் 12 தண்ணி திறக்கல எல்லாருமே கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்க தண்ணி கிடைக்குமா கிடைக்காதா, விவசாயம் செய்வோமா செய்ய முடியாதா, எங்களை நம்பி கூலி தொழிலாளி வேலை இருக்கிறாங்க, அவங்களுக்கு நாங்க என்ன பதில் சொல்றது? அப்ப இப்படியாப்பட்ட காலத்துல நாங்க அடுத்தடுத்து எங்களுக்கு விவசாயம் செஞ்சாதான் எங்க குடும்பத்தை பாதுகாக்க முடியும். பிள்ளைங்களை கல்விக்கு பயன்படுத்துறதுக்கு அவங்களுக்கு மருத்துவ செலவுக்கு காசு கொடுக்கணும், கல்வி செலவுக்கு காசு வேணும். எல்லாம் இதை நம்பிதான் நாங்க இருந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கு விவசாயிக்கு வேற எந்த வருமானமே கிடையாது. அப்படியாப்பட்ட சூழல்ல நீங்க வந்து இந்த தண்ணியை பத்திய பிரச்சனையே இல்லாம போயிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த நாங்க என்ன செய்ய முடியும்? எனவே அரசு தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக அந்த கர்நாடக அரசுல பேசி தண்ணியை பெற்று எங்களுக்கு தண்ணீர் கொடுத்து ஜூன் 12 திறப்பதற்கு வாய்ப்பை உருவாக்கி தருமாறு அன்போடு நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பா சார், இணைப்பில் இருங்க. ராமசுப்ரமணியன் சார், இப்போ விவசாயிகளினுடைய பிரச்சனை அப்படிங்கிறது வெறும் விவசாயம் சார்ந்த ஒரே ஒரு பிரச்சனை மட்டுமே கிடையாது இல்லையா? இப்போ மாரியப்பன் சார் சொன்ன மாதிரி அந்த விவசாயத்தில் எடுக்கின்ற லாபத்துல தான் அவங்களால வந்து வருமானத்தில் தான் ஒரு ஆண்டு முழுக்க அவர்களுடைய குடும்பத்தை வந்து நடத்த முடியும். பிள்ளைகளினுடைய கல்வி, மருத்துவம், திருமண செலவுகள்னு நிறைய இருக்கு இல்லையா? அப்போ இது ஒரு விவசாய குடும்பங்களினுடைய பிரச்சனையாக மாறுது. இதையே வந்து உணர மாட்டேங்குது இந்த அரசு அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க வைக்கிறாங்க. இல்ல டெஃபினட்டா அது மட்டுமல்ல, அலைடா, அதாவது அந்த குடும்பம் மட்டுமல்ல, விவசாயம் செய்யக்கூடியவர்களுடைய குடும்பம் மட்டும் இல்ல, அதில் சார்ந்து வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் அவங்களுடைய குடும்பமும் இதுதான் நம்பி இருக்கு. ஆகவே இதெல்லாம் ஒரு பிராடர் பெர்ஸ்பெக்டிவோட நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் ஒரு நல்ல ஒரு இது உதவிகரமாக விவசாயத்துக்கு இருக்கும். இல்லைன்னா இந்த ரொம்ப கஷ்டம். இப்ப எஸ்பெஷலி இம்மீடியேட்டா கன்சர்ன் என்னன்னா இந்த கடன் என்னதை பண்ண போறாங்க, வேற பட்ஜெட்ல ஏதாவது அனௌன்ஸ் பண்ண போறாங்களா அப்படின்னு பார்க்கணும். ரெண்டாவது தண்ணி அந்த 12ஆம் தேதி திறந்து விடுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நானும் தஞ்சாவூர் சைடு சேர்ந்து வந்தேன். இல்ல ராமசுப்ரமணியன் சார், நீங்க பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்களான்னு பார்க்கணும்னு சொன்னீங்க. ஆனா அப்ப மட்டும் வந்து ரிசர்வ் பேங்கோட ரூல்ஸ் மாறிடுமா பட்ஜெட்ல? அப்ப மறுபடியும் அவங்க அதைத்தான் சொன்னாங்கன்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கு தான் முஸ்தீபா முன்னாடியே சொல்லி வச்சாங்களா எனக்கு தெரியல. நம்ம வெயிட் அண்ட் வாட்ச், நம்ம ஏதாவது ஒரு
அதற்கு புதிய ஐடியா தான் அதை வச்சுட்டு இருக்காங்களா என்னன்னு நமக்கு தெரியல. சரி. பட் இப்ப தண்ணீர் ரொம்ப முக்கியம். இந்த தண்ணீர் சினிமா மாதிரி ஆயிடக்கூடாது. தண்ணீருங்கிறது ரொம்ப அவசியமானது. அப்பதான் அவங்களுக்கு அந்த நேரத்தை தவிர அந்த குறுவை சாகுபடிக்கெல்லாம் உதவிகரமாக இருக்கும். அதெல்லாம் டெஃபினட்டா ஒரு சீரியஸான ஏதோ விளையாட்டுத்தனமா நம்ம மேடையில் நின்று பேசுறது, விசில் அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்தா பிரயோஜனப்படாது. சீரியஸா இது வந்து கவர்னன்ஸ்ங்கிறது ரொம்ப சீரியஸான இஷ்யூ. அதுவும் 8 கோடி பேருடைய வாழ்வாதாரத்தை டிட்டர்மைன் பண்றதுங்கிறது அரசாங்கம். ஆகவே அவங்க அதை சரியாக கையாள வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். கண்டிப்பாக சார். இந்த ஆட்சியில விவசாயிகளுக்கான தண்ணீர் பிரச்சனை மட்டும் கிடையாது, மக்களுக்கான குடிதண்ணீர் பிரச்சனையுமே மிகப்பெரிய அளவுல உருவெடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறதை நம்ம பார்க்கிறோம். மாரியப்பன் சார், உங்களுடைய நிறைவு கருத்தாக நீங்க சொல்லலாம். விவசாயத்துறை அமைச்சர் யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல சார்? மாரியப்பன் சார், மாரியப்பன் சார் இணைப்புல இருக்கீங்களா? சார் மியூட் எடுங்க, அப்பதான் நீங்க பேசுறது எனக்கு கேட்கும். மாரியப்பன் சார். சார் ஓகே. இப்போ தமிழ்நாட்டினுடைய விவசாயத்துறை அமைச்சர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவருடைய பேரு, அவரை போய் சந்திக்கிறதுக்கான முயற்சிகள் ஏதாவது செஞ்சீங்களா? நேற்றைக்கு கூட ஒரு பார்த்து அவர்கிட்ட பேசிட்டு தான் வந்தேன். இந்த ஏன்னா இதை எடுத்தா தான் வயல்ல போட்டு எங்க வயல்கள்ல போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் உற்பத்தி அதிகரிக்கும் அப்படிங்கிறதுக்காக சவுடு கிழங்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். பார்க்கலாம், எல்லாரும் கேட்டிருக்காங்க. நாங்க வந்து நிச்சயம் செய்யறோம் அப்படி சொல்லியிருக்காங்க. ஆறுதலா இருந்தாங்கன்னா அதை வந்து பாடக்கூடணும். ஏன்னா அப்படி செஞ்சாதான் விவசாயிகள் அடுத்த வேலை செய்ய முடியும். ஏன்னா ஒவ்வொரு விவசாயியும் வந்து எதை எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, விவசாயிகள் உற்பத்தி செய்யும் போது எங்களுக்கு என்ன அரசு உதவி என்ன கிடைக்குது, அதன் மூலமா நம்ம பயன்படுத்தி இந்த உற்பத்திக்கான வழி என்ன, எங்களை சார்ந்த விவசாய தொழிலாளி இந்த நாட்டுக்கே உணவளிக்கும் எங்களுக்கு எப்படியெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது அந்த அரசு முதல்ல கையாளணும். அப்படி கையாண்டால் மட்டும்தான் நாங்க விவசாயி தொடர்ச்சியா செய்ய முடியும். இல்லை அப்படின்னா ஒட்டுமொத்த இழப்பு ஏற்படும், நாட்டுக்கு இந்த உணவு உற்பத்தி இழப்பு ஏற்படுமே. அப்ப இதையே புரிஞ்சுக்கிட்டு தம் முதலமைச்சர் வந்து இதை தெரிஞ்சு எல்லா விவசாயிகளையும் ஒருங்கிணைந்து அழைச்சி பேசி எப்படிதான் செய்யணும்னு கேட்கலாம், கேட்டு போயிடலாம். முன்ன வந்து ஆட்சி செய்த அவங்க அதிகாரிகள் எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த அதிகாரிகள் ஆலோசனையை கேட்டு எப்படிதான் செய்யலாம் அப்படின்னு பண்ணலாம். இதெல்லாம் விட்டுட்டு வந்து நான் வந்து கடவுள் தள்ளுபடி செய்யணும்னு சொல்லிட்டு இப்ப தள்ளுபடி பண்ணாம எல்லா விவசாயிகளும் போராட்டத்தை நடுவோட்டு தெருவில் விட்டு எப்படி இருக்கு மொத்தமொத்தம் உங்களுக்கவே பார்த்துட்டு இருக்க. தமிழ்நாட்டுல இப்படியேப்பட்ட உணவை வந்து அப்படி எல்லாம் பாத்துட்டு இருக்கலாம். மற்ற மாநிலங்கள் பிரச்சனை ஒன்பது நீங்க இந்த மாதிரி எல்லாம். எனவே இதுல இருந்து நாங்க வந்து மீண்டு வரணும் அப்படின்னா நீங்க உண்மையாக கடனை தள்ளுபடி செய்யுங்க. விவசாயிகளுக்கு என்ன தேவைங்கிறது கேட்டு அதன் மூலம் அவங்களுக்கு எங்களுக்கு உள்ள உரிய நிலங்களை அடுத்தடுத்து விவசாயிகள் செய்யக்கூடிய இடத்துல நாங்க இருக்கிறோம். சரி, கண்டிப்பாக சார். அது விவசாயத்திற்கு முன்னுரிமை தர வேண்டும் இந்த அரசு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நன்றி, உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. சிந்தனை களம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.